இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா காணிக்கையெல்லாம் நிறைய தான் கொடுக்குறாங்க. நல்ல பண்பு இருக்குது. தாராளமாக சபைகளுக்கும் ஊழியங்களுக்கும் மிஷனரி ஸ்தாபனங்களுக்கும் கொடுக்குறார்கள். ஆனால் இதன் மத்தியிலே அநேகருக்கு இருக்கிற ஒரு சிந்தனை ஓட்டம் தான் வித்தியாசமாக இருக்குது. என்னன்னு சொன்னால், இவ்வளவு காணிக்கையை நான் கொடுத்தா ஆண்டவரனை ஆசீர்வதிப்பார், நான் சபைக்கு கொடுத்தா, மிஷனரி ஸ்தாபனத்துக்கு கொடுத்தா, இல்லைன்னா வேறு விதத்தில் நான் சப்போர்ட் பண்ணால் அதுக்கு பதிலாக ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். அதாவது நாம் காணிக்கை கொடுத்தா அதை ஆண்டவர் வாங்கி வச்சுக்கிட்டு நம்மை ஆசீர்வதிப்பார், அந்த எண்ணம் இருக்கிறது. ஆனால் உண்மையில் அதுவல்ல புதிய ஏற்பாட்டினுடைய சிஸ்டம். நியூ டெஸ்டமென்ட் கான்செப்டே டோட்டலி டிஃப்ரெண்ட். புதிய ஏற்பாட்டில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டு தேவனுக்குரிய காரியங்களுக்கு நாம் நிறைய காரியங்களை செய்வோம். அதான் காணிக்கைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஆசீர்வதிப்பதற்காக நம்ம காணிக்கை கொடுக்கல, ஆசீர்வதிக்கப்பட்டதுனால காணிக்கை கொடுக்குறோம். அப்போ காணிக்கை கொடுக்கறதுக்கு முதலாவதே ஒரு தகுதி அங்கே உருவாகுது. ஏன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஐ எம் எ பிளஸ்ஸட் பர்சன். நான் காணிக்கை கொடுத்த ஆசீர்வாதம் விலைக்கு வாங்க வரல, நான் ஆண்டவருக்கு கொடுத்தா அவர் எனக்கு கொடுப்பாருங்கிறது இல்லை. இப்போது லூக்கா 6ஆம் அத்தியாயத்திலே 38ஆம் வசனத்தை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நாம் கர்த்தருக்கு கொடுத்தா அவர் நமக்கு திருப்பி கொடுப்பாரு. அதாவது கர்த்தருக்கு கொடுக்கறதுன்றா சபை கொடுக்கறது, ஊழியங்களுக்கு கொடுக்கறது. ஆனால் அந்த டாப்பிக்கே வேறு. நிறைய சபைகளில் நமக்கு அந்த வசனத்தை போட்டு தான் காணிக்கை கவர் கொடுக்குறாங்க. அது சரியான முறையே கிடையாது. அந்த வசனம் என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிற நீ மற்றவங்களுக்கு உதவி செய்தால் கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவார், அதுக்கு ஏற்றபடி நன்மை தருவார். அதனால் நீ சந்தோஷமாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்குற பண்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதான் இங்கே சொல்கிறது. ஆனால் ஆசீர்வதிக்கப்படுவது என்பது நான் பிள்ளையாக மாறியிருக்கிறேன், கர்த்தரை ஏற்றுக்கொண்டபடினாலே நான் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டேன். இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதுடைய விளைவாக ஆண்டவர் என்னை பிள்ளையாக்கி இருக்கிறாரு. எனக்கு சமாதானம் வந்திருக்கு, சந்தோஷம் வந்திருக்குது, என்னுடைய வாழ்வில் பரிசுத்தம் வந்திருக்குது. நான் எல்லாரையும் போல வாழாமல் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறேன். நான் பாவங்களை ஜெயிக்கிறேன், எனக்கு நல்ல வழிகளில் நடக்க முடிகிறது, நல்ல சிந்தையோடு வாழ முடிகிறது, நல்ல எண்ணங்களோடு நான் செயல்பட முடிகிறது. அந்த மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிளஸ்ஸட் ஸ்டேட் ஆஃப் மைண்டு எனக்குள்ளே வந்ததுனால நான் காணிக்கை கொடுக்குறேன். என்ன அர்த்தம்? பிள்ளைகளை அப்பா அம்மா நன்றாக வளர்த்து, சாப்பாடு போட்டு, ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, ஸ்கூலில் சேர்த்து, டியூஷன் கொடுத்து, எல்லாம் பண்ணி அவங்கள என்ன செய்கிறாங்க, சம்பாதிக்கிற சூழல் வரை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகள் சம்பாதிச்சு என்ன பண்ணுறாங்க, அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. நல்ல பிள்ளைகள் கொடுக்குறாங்க. இது ஏன் கொடுக்குறாங்க? கொடுத்தாலும் சாப்பாடு தருவாங்க அப்படியா? இல்லை, அவங்க சாப்பாடு போட்டு வளர்த்து இந்த அளவு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பெற்றோரை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக பிள்ளைகள் என்ன செய்கிறது, கொடுக்கறது. இது ஆசீர்வதிக்கப்பட்டவுடைய விளைவு. அதே போல தான் நாமும் ஆண்டவரிடத்துலேருந்து முதலாவது ஆசீர்வதிக்கப்படும். அந்த காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் தேடுறதில்ல. காணிக்கை கொடுத்தா நமக்கு சரீர ஆரோக்கியம் கிடைக்கும், காணிக்கை கொடுத்தா வியாபாரம் நல்லாயிருக்கும், காணிக்கை கொடுத்தா நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், அந்த மாதிரி எண்ணி மானிட்டரி பெனிஃபிட்ஸ்க்காகவே காணிக்கை கொடுக்கறதில்ல. முதலாவது ஆவிக்குரிய ரீதியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெறணும். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பைபிள் சொல்கிறதுனால முதலாவது கிறிஸ்துவை நம்முடைய வாழ்விலை பெற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவுக்கேற்ற ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்விலை பெறணும். தேவனுடைய பிள்ளை என்கின்ற அடிப்படையிலிருந்து கொடுக்கப்படுவது தான் தேவன் அங்கீகரிக்கிற காணிக்கை. இல்லைன்னா மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தினுடைய 1ஆம் அத்தியாயத்துடைய 10ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம், உங்கள் கையில் இருக்கிற காணிக்கை எனக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். எனவே காணிக்கை ஆண்டவருக்கு ஒரு விலை போன்று கொடுத்து நம்ம ஆசீர்வாதத்தை தேடாமல் ஆண்டவர் நமக்கு இலவசமாக தருகின்றதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவித்து அதனுடைய மகிழ்ச்சியினுடைய விளைவாக, நன்றியினுடைய விளைவாக ஆண்டவருடைய ஊழியங்களுக்கும் பிற காரியங்களுக்கு நம்ம செய்யணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற விதமான காரியம். அந்த விதமாக சிந்திப்போம். முதலாவது ஆசீர்வதிக்கப்படுவோம், இரண்டாவது ஆண்டவருடைய காரியங்களுக்கு நாம் கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே இன்னும் ஆசீர்வாதமான சூழலை காண செய்வார்.